குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். காங்கிரஸை விட நேர்மையற்றவர் இந்தியாவிலேயே இல்லை. ஊழலின் தாய் காங்கிரஸ். ஹரியானா சட்டசபைக்கு அக்டோபர் 1 தேர்தல் நடைபெறவுள்ளது. இதையொட்டி சோனிபட் நகரில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்றினார். பாஜக ஆட்சியில் விவசாயத்தில் ஹரியானா முன்னணி மாநிலமாக மாறியிருக்கிறது. இந்தியாவை வளர்ச்சியின் புதிய உச்சத்துக்கு பாஜக கொண்டு செல்கிறது. 10 ஆண்டு பாஜக ஆட்சியில் இந்தியா மீதான உலக நாடுகளின் நம்பிக்கை அதிகரித்துள்ளது. ஊழல் வாரிசு அரசியலில் இருந்து விடுபட்ட பின்னர் இந்தியா முன்னேறி வருகிறது. வெளிநாடுகளைச் சேர்ந்த மிகப்பெரிய நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய ஆர்வத்துடன் இருக்கின்றன. அவை கிடைக்கப்பெறும் போது விவசாயிகள், இளைஞர்கள் பயனடைவார்கள். ஹரியானா சட்டசபை தேர்தலில் பாஜகவை வெற்றி பெறச் செய்ய மக்கள் முடிவு செய்துவிட்டனர். காங்கிரசுக்கு ஓட்டளிப்பது ஹரியானாவின் ஸ்திரத்தன்மை, வளர்ச்சியை பணயம் வைப்பதற்கு சமம். தவறுதலாக காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அது மாநிலத்தையே அழித்துவிடும். இந்திய ஆட்சி அமைப்பில் ஊழலை உருவாக்கி வளர்த்தது காங்கிரஸ். 10 ஆண்டுகளாக ஹரியானாவை காங்கிரஸ் அரசு கொள்ளையடித்தது. விவசாயிகளின் நிலங்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. ஆட்சி அதிகாரத்திற்கு வராதபடி காங்கிரஸை வெகு தூரத்தில் நீங்கள் தள்ளி வைக்க வேண்டும். கர்நாடகாவில் காங்கிரசின் நிலையை பாருங்கள். நில மோசடி வழக்கில் அம்மாநில முதல்வர் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். இதுபற்றி விசாரிக்க ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தலித் முன்னேற்றத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதியிலும் அவர்கள் ஊழல் செய்தனர். காங்கிரஸை போல் நேர்மையற்ற கட்சி இந்தியாவிலேயே இல்லை. ஊழலில் தாய் காங்கிரஸ். ஹரியானாவில் 2014க்கு முன்பு காங்கிரஸ் முதல்வர் பூபீந்தர் சிங் ஹூடா ஆட்சியில் தலித்துகளுக்கு அநீதி இழைக்கப்பட்டது. அதை எதிர்த்து குரல் கொடுத்தவர்களுக்கு எதிராக காங்கிரஸ் சதி செய்ய தொடங்கியது. ஹரியானா காங்கிரசின் நாடகத்தை தலித் மக்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இடஒதுக்கீட்டை எதிர்ப்பது என்பது காங்கிரசின் டிஎன்ஏவில் உள்ளது. क्योंकि आप भी जानते हैं, जहां भी केंद्र सरकार आई और कांग्रेस को मौका मिला, जहां जहां कांग्रेस ने पैर रखा, एक काम पक्का, करप्शन, 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 भ्रष्टाचार, 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 भाई भतीजावाद, भाई भतीजावाद, भाई भतीजावाद। भारत के सरकारी सिस्टम में भ्रष्टाचार को पैदा करने वाली, पालना पोसने वाली हमारे देश में भ्रष्टाचार की कोई जन्मदात्री है तो कांग्रेस पार्टी है। कांग्रेस का शाही परिवार देश का सबसे भ्रष्ट परिवार है। और जब हाई कमांड भ्रष्टाचारी है तो नीचे फिर लूट का खुला लाइसेंस मिल ही जाता है। याद कीजिए, 10 साल पहले जब यहां कांग्रेस की सरकार थी तब क्या होता था? आज जो नए वोटर है ना, 18 साल 20 साल के, उन्हें तो पता तक नहीं होगा कि 10 साल पहले हरियाणा को कैसे लूटा गया था। तब हरियाणा में किसानों की जमीन को जम करके लूटा गया। कांग्रेस ने हरियाणा को दलालों और दामादों के हवाले कर दिया था। திமுக விதித்த நிபந்தனை உண்மையை போட்டுடைத்த சவுக்கு. பெண் போலீசார் மற்றும் போலீஸ் அதிகாரிகளை அவதூறாக பேசியதாக யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது கோவை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். அவர் மீது வேறு சில குற்றச்சாட்டுகளுக்காகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து சவுக்கு சங்கரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்க சென்னை போலீஸ் கமிஷனர் உத்தரவிட்டார். இதனை சென்னை ஹைகோர்ட் ரத்து செய்தது. அதே நேரத்தில் அவர் கஞ்சா வைத்திருந்ததாகவும் அவர் மீது மேலும் சில வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதில் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தின் கீழ் 2வது முறையாக தேனி போலீசார் கைது செய்தனர்.
இதனை எதிர்த்து அவரது தாயார் சுப்ரீம் கோர்ட்டில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்தார். அப்போது தமிழக அரசு சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் அடைத்த உத்தரவை மறுபரிசீலனை செய்த அறிவுரை கழகம் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் குண்டர் சட்டத்தை திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் என விளக்கம் அளித்தது. இதையடுத்து சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்த சுப்ரீம் கோர்ட் அவருக்கு எதிராக வேறு வழக்குகள் நிலுவையில் இல்லை என்றால் அவரை உடனடியாக ஜாமீனில் விடுதலை செய்யவும் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டதுடன் வழக்கை முடித்து வைத்தனர். இதையடுத்து சவுக்கு சங்கர் ஜாமீனில் வெளியே வந்தார். இருங்கண்ணே, நாங்கள் இங்கே வீடு நானே கஷ்டப்பட்டு எடுத்துட்டேன். நீதிமன்றங்களுக்கு நன்றி, எனது வழக்கறிஞர்களுக்கு நன்றி. தமிழக வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத அளவுக்கு 2 முறை குண்டர் சட்டத்தில் என்னை பவள விழா கொண்டாடும் ஒரு கட்சி அடைத்திருக்கிறது என்பது உள்ளபடியே வெட்கக்கேடு. நான் நடத்தி வந்த சவுக்கு மீடியா 8 மாத காலத்துக்குள் திராவிட மாடல் அரசின் உண்மை முகத்தை தோலுரித்து காட்டியதன் காரணமாகவே என் மீது பொய்யாக கஞ்சா வழக்கு போடப்பட்டது. அவதூறாக காவல்துறையினரை பற்றி பேசியதாக 17 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. தமிழகம் முழுக்க நான் போலீஸ் வாகனத்தில் அலைக்கழிக்கப்பட்டேன். கோவை சிறையிலேயே எனது வலது கரம் உடைத்து 3 இடங்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. ஒவ்வொரு முறை காவல்துறை என்னை கஸ்டடி எடுக்கும் போதும் வெளியே வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழக அரசை எதிர்த்து எதுவும் பேசக்கூடாது, திமுக அரசுக்கு ஆதரவாக பேச வேண்டும் என்பதை நிபந்தனையாக கூறினார்கள். இந்த நிபந்தனைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நாங்கள் உடனடியாக உங்களை விடுவிப்போம், அதை மீறினால் நாங்கள் 1 வருடத்திற்கு உங்களை வெளியே வரவிட மாட்டோம் என்று கடுமையான நெருக்கடி கொடுத்தார்கள். நான் உண்மைகளை பேசுவதற்கு என்றுமே அஞ்சப்போவதில்லை என்று நான் அத்தனை பேரிடமும் பதில் கூறியதன் காரணமாகத்தான் விடியற் காலை 3 மணிக்கு என்னை சென்னை புழல் சிறையிலிருந்து அவசர அவசரமாக எடுத்து வந்து மதுரை சிறையில் அடைத்து என்னை 2வது முறையாக குண்டர் சட்டத்தில் கைது செய்தார்கள். தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் விமர்சனங்களை சந்தித்தவர் அல்ல, விமர்சனங்களை பார்த்து பழகியவர் அல்ல, விமர்சனங்களை பார்த்து வளர்ந்தவர் அல்ல. தந்தையின் நிழலில் வளர்ந்த ஒரு போன்சாய் செடிதான் திரு ஸ்டாலின் அவர்கள். பணியில் இருக்கும் அரசு ஊழியர் இறந்தால் கருணை அடிப்படையில் வேலை தருவது போலத்தான் திமுகவின் தலைவராகி இருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதுபோலத்தான் தமிழகத்தின் முதல்வராகவும் இவர் ஆகியிருக்கிறார். உண்மைகளை சவுக்கு மீடியா ஏறக்குறைய 8 மாத காலமாக தொடர்ந்து எடுத்து கூறியதன் காரணமாகத்தான் சவுக்கு மீடியாவின் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன, சவுக்கு மீடியா ஆஃபீஸ் சீல் வைக்கப்பட்டுள்ளது, எனது வீடு சீல் வைக்கப்பட்டுள்ளது, எனது தாயாரின் பென்ஷன் கணக்கு உட்பட 6-7 கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. நாட்டில் இன்று நடக்கும் உண்மைகள் எந்த வகையிலும் வெளியே வந்துவிடக்கூடாது என்பதில் தமிழக முதல்வர் மற்றும் அவரது மகன் திரு உதயநிதி ஆகியோர் மிக கவனமாக இருக்கின்றனர். இனி இது எஸ்பிபி சாலை பெயர் சூட்டி கௌரவம். பாடும் நிலாவாக வலம் வந்த மறைந்த பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் 4ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. அவர் பிறந்த ஊரில் அவருக்கு அவரது மகனும் பாடகருமான எஸ்பிபி சரண் மணிமண்டபம் கட்டி வருகிறார். சென்னையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் வாழ்ந்த தெருவிற்கு அவரது பெயரை வைக்க வேண்டுமென சரண் கோரிக்கை வைத்திருந்தார். அவரது நினைவை போற்றும் வகையில் அவர் வாழ்ந்த சென்னை நுங்கம்பாக்கம் காம்தார் நகர் அல்லது அவர் வாழ்ந்த வீதியை எஸ்பி பாலசுப்ரமணியம் நகர் என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும். அவரது ரசிகர்கள் சார்பிலும் என் குடும்பத்தினர் சார்பிலும் கேட்டுக்கொள்கிறேன் என முதல்வர் ஸ்டாலினிடம் மனு கொடுத்திருந்தார். சரண் கோரிக்கையை ஏற்று எஸ்பிபி வாழ்ந்த தெருவுக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் சாலை என்று பெயர் சூட்டப்படுவதாக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அவரது பெயருக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் முதல்வர் கூறியுள்ளார். உதயநிதி தகுதி பற்றி நீங்க பேசலாமா? தமிழக அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது என முதல்வர் ஸ்டாலின் சொன்னது பற்றிய கேள்விக்கு உயர்கல்வி அமைச்சர் பொன்முடி பதிலளித்தார். இதெல்லாம் முதலமைச்சர் எடுக்க வேண்டிய முடிவுகள். கண்டிப்பாக நான் சொல்லுவது, உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வருக்கான எல்லா தகுதிகளும் இருக்கிறது. அந்த அம்மாவே யார் எந்த குடும்பம்? அது பேசலாமா இதை பற்றி? குமரி ஆனந்தம்லன்னா அந்த அம்மா பேர் தெரியுமா யாருன்னா? குமரி ஆனந்தம் குடும்பத்திலேருந்து வந்து அந்த அம்மாவுக்கு பேர் தெரிஞ்சதுனால அது பேசிக்கிட்டு இருக்கு. அது நன்மோ வாரி அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கனாலும் இன்னைக்கு உண்மையிலேயே இளமை பருவத்திலிருந்து இந்த இயக்கத்திற்காக உழைத்தவர், பெரியார் அண்ணா கொள்கைகளிலே வளர்ந்தவர் அந்த உதயா அவர்கள் நிச்சயமாக இந்த இளைஞர்களுக்கு வழிகாட்டுவதாக அமைவார். மேயருக்கு டஃப் கொடுத்த டபைதார், மணலிக்கு தூக்கி அடித்த மாநகராட்சி. சென்னை மேயர் பிரியாவின் டபைதார் மாதவி வயது 50. மேயரின் நிகழ்ச்சிகளில் அனைவரையும் கவரும் வகையில் வெள்ளை சீருடையுடன் உதட்டுக்கு கலர்ஃபுல் லிப்ஸ்டிக் பூசிக்கொண்டு பளிச்சென மேயருக்கு முன்னே வருவார். எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், அதிகாரிகள் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளில் மேயர் பிரியாவை போல மாதவியும் லிப்ஸ்டிக் பூசிக்கொண்டு வருவார்.
இது கடந்த சில காலங்களாக பல்வேறு விமர்சனங்களை எழுப்பியது. இதுகுறித்து மேயரின் தனி உதவியாளர் சிவசங்கர் மாதவியை அழைத்து அமைச்சர், எம்எல்ஏக்கள் என பலரும் வந்து செல்லும் ரிபன் மாளிகையில் இதுபோன்ற தோற்றத்தில் லிப்ஸ்டிக் பூசி கொண்டு வருவது சரியல்ல என கூறியுள்ளார். தனி உதவியாளரின் அறிவுரையை கண்டுகொள்ளாமல் மாதவி தொடர்ந்து லிப்ஸ்டிக்குடன் வலம் வந்தார். கடுப்பான சிவசங்கர் மாதவியிடம் விளக்கம் கேட்டு மெமோ கொடுத்துள்ளார். இதற்கு பதிலளித்த மாதவி, யாரிடமும் பேசக்கூடாது, லிப்ஸ்டிக் போடக்கூடாது போன்ற உத்தரவு மனித உரிமைக்கு எதிரானது. இதுபோன்ற அரசு உத்தரவுகள் எதுவும் இல்லை என விளக்கம் அளித்துள்ளார். உதவியாளர் மாதவியின் விளக்கத்தை ஏற்க மறுத்தார். இந்நிலையில் அவரை மணலிக்கு டிரான்ஸ்பர் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. லிப்ஸ்டிக் விவகாரம் டிரான்ஸ்பர் வரை சென்றது மேயர் அலுவலகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சித்தராமையாவை தூங்க விடாமல் செய்த சிறப்பு நீதிமன்ற உத்தரவு. கர்நாடக முதல்வர் சித்தராமையாவின் மனைவி பார்வதி அவருக்கு சொந்தமான 3.16 ஏக்கர் நிலத்தை மைசூரு நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையம் அரசு திட்டத்துக்காக கையகப்படுத்தியது. அதற்கு பதில் முதல்வர் மனைவி பார்வதிக்கு 14 வீட்டு மனைகளை கர்நாடக அரசு ஒதுக்கியது. பார்வதி அரசு கழித்த நிலத்தின் மதிப்பை விட அவர் பெற்ற 14 வீட்டு மனைகளின் மதிப்பு பல மடங்கு அதிகம் என குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த விவகாரத்தில் சுமார் 4000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடந்திருப்பதாக பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. சமூக ஆர்வலர்கள் சிலர் முதல்வர் மீது வழக்கு பதிவு செய்ய கவர்னர் தாவர் சந்த் கெலாட்டிடம் அனுமதி கேட்டனர். ஊழல் தடுப்பு சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரிக்க கவர்னர் அனுமதி அளித்தார். அதை எதிர்த்து சித்தராமையா ஹைகோர்ட்டில் மனு செய்து கவர்னரின் அனுமதியை ரத்து செய்ய கோரினார். மனுவை விசாரித்த ஹைகோர்ட் நீதிபதி நாகப்பிரசன்னா, கவர்னர் அளித்த அனுமதி சரிதான், அதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது, கர்நாடக முதல்வர் மீதான முறைகேடுகளை விசாரிக்க தடையில்லை என தீர்ப்பளித்தார். ஹைகோர்ட் அளித்த தீர்ப்பின் நகலை கர்நாடக கவர்னர் அலுவலகம் MP MLAக்கள் மீதான ஊழல் முறைகேடுகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று சமர்ப்பித்தது. அதை ஏற்றுக்கொண்ட சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சந்தோஷ் கஜனன் பட் சித்தராமையா மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய மைசூரு போலீசாருக்கு உத்தரவிட்டார். அத்துடன் சித்தராமையா மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை லோக் ஆயுக்தா விசாரித்து 3 மாதங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் கூறினார். நேற்றைய ஹைகோர்ட் தீர்ப்பும் இன்றைய சிறப்பு நீதிமன்றத்தின் உத்தரவும் முதல்வர் சித்தராமையாவுக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கின்றன. ஆனால் எதையும் சட்டப்படி சந்திப்பேன் என முதல்வர் சித்தராமையா மீண்டும் உறுதிபட தெரிவித்துள்ளார். என்னை விசாரிக்க லோக் ஆயுக்தாவுக்கு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதாக ஊடகங்கள் மூலம் தெரிந்து கொண்டேன். நீதிமன்றத்தின் உத்தரவு முழுவதையும் படித்துவிட்டு விரிவான பதில் அளிப்பேன். விசாரணையை எதிர்கொள்ளவும் சட்ட போராட்டம் நடத்தவும் தயாராக இருக்கிறேன். விசாரணைகளுக்கு நான் அஞ்ச மாட்டேன் என சித்தராமையா கூறியுள்ளார். பார்ட்டி முதல் பலாத்காரம் வரை ஹர்ஷா சாய் இப்படிப்பட்டவரா? திடுக்கிட வைத்த நடிகை. இந்தியாவில் உள்ள யூடியூபர்களில் மிகவும் பிரபலமான ஹர்ஷா சாய் மீது பிக்பாஸ் பிரபலமும் மும்பையைச் சேர்ந்த நடிகையுமானவர் பாலியல் புகார் கூறி அதிர வைத்துள்ளார். நடிகை புகாரை ஏற்று ஹர்ஷா சாய் மீது தெலுங்கானா போலீசார் பாலியல் பலாத்கார வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதிர்ச்சி வழக்கின் பின்னணி என்ன என்பதை பார்க்கலாம். கஷ்டப்படும் ஏழைகள், விவசாயிகள், கூலி தொழிலாளிகள், சிறு வியாபாரிகளுக்கு கட்டுக்கட்டாக பணம் கொடுப்பது, அவர்கள் கற்பனை கூட செய்ய முடியாத விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி கொடுப்பது என்று வியக்க வைக்கும் உதவிகளை செய்து அதை வீடியோவாக யூடியூபில் பதிவு செய்து பிரபலமானவர் ஹர்ஷா சாய். ஆந்திராவின் விஜயநகரம்தான் அவர் பிறந்த ஊர். தெலுங்கு, ஹிந்தி, தமிழ் உள்ளிட்ட மொழிகளில் யூடியூப் சேனல் வைத்துள்ளார். கோடிக்கணக்கானவர்கள் அவரது வீடியோவை பார்க்கின்றனர். பல லட்சம் பேர் அவருக்கு ரசிகர்களாக உள்ளனர். ஒவ்வொரு முறை அவரது வீடியோவை பார்க்கும் போதும் ஹர்ஷா சாய் எவ்வளவு நல்ல மனுஷனா இருக்காரு என்று மனதுக்குள்ளே பாராட்டு பத்திரம் படிப்பார்கள். அந்த அளவுக்கு வீடியோக்களில் நல்லவராக தெரிந்தார் ஹர்ஷா சாய். 26 வயதில் அவர் எட்டி பிடித்த உயரம் மிகவும் பெரியது. அப்படிப்பட்டவர் மீதுதான் மும்பையைச் சேர்ந்த 25 வயதான நடிகை பாலியல் புகார் கூறினார். தெலுங்கானா மாநிலம் நார்சிங்கி போலீசில் நடிகை புகார் செய்தார். அவர் கூறியிருப்பது: நண்பர்களுடன் ஒரு பார்ட்டியில் கலந்து கொண்ட போதுதான் ஹர்ஷா சாயின் அறிமுகம் கிடைத்தது. 2 பேரும் நண்பர்களானோம். பின்னர் நெருங்கி பழகி வந்தோம். சினிமா சார்ந்த நிறைய ப்ராஜெக்டுகளில் இணைந்து வேலை செய்தோம். அவர் என்னை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை காட்டினார். நானும் சம்மதம் தெரிவித்தேன். இருவரும் பலமுறை தனிமையில் சந்தித்திருக்கிறோம். திருமண ஆசையை காட்டியே அவர் என்னை பலாத்காரம் செய்தார். 2 பேரும் தனியாக இருக்கும்போது என்னை கட்டாயப்படுத்தி பலமுறை நிர்வாணமாக போட்டோ, வீடியோ எடுத்தார். இப்போது அந்த வீடியோக்களை வெளியே விட்டு விடுவேன் என்று மிரட்டுகிறார். இதுவரை அவர் என்னிடம் 2 கோடி ரூபாய் வாங்கியுள்ளார்.
அந்த பணத்தை தரமாட்டேன் என்று மிரட்டுகிறார். என் வாழ்க்கையை அவர் சீரழித்து விட்டார் என்று நடிகை தனது புகாரில் சொல்லியிருந்தார். புகாரின் பேரில் ஹர்ஷா சாய் மீது நார்சிங்கி போலீசார் பாலியல் பலாத்கார வழக்கு பதிவு செய்தனர். பண மோசடி, நிர்வாண போட்டோ எடுத்து மிரட்டுவது தொடர்பாகவும் அவர் மீது வழக்கு பாய்ந்துள்ளது. யூடியூபில் இருந்து சற்றே சினிமா பக்கம் திரும்பிய ஹர்ஷா சாய் படம் எடுக்கும் வேலையில் தீவிரமாக களமிறங்கினார். ஒரு படத்துக்கான கதையை உருவாக்கி அவரே இயக்கினார். அந்த படத்தை தயாரிக்கத்தான் நடிகையிடம் பணம் வாங்கியதாக சொல்லப்படுகிறது. அந்த படத்தின் முக்கிய கதாபாத்திரம் அந்த நடிகைக்கு வழங்கப்பட்டது. படத்தின் ட்ரெய்லர் தமிழ், ஹிந்தி, தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் வெளியிடப்பட்டது. இந்நிலையில்தான் ஹர்ஷா சாய் மீது பாலியல் பலாத்கார வழக்கு பாய்ந்துள்ளது. இதுவரை ஹர்ஷா சாய் கைது செய்யப்படவில்லை. புகார் கூறிய நடிகை மருத்துவ பரிசோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார். எந்த நேரத்திலும் ஹர்ஷா சாயை போலீஸ் கைது செய்யும் வாய்ப்பு உருவாகியிருப்பதால் ரசிகர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். ஹர்ஷா சாயின் பிரதான யூடியூப் சேனல் தெலுங்கில் செயல்படுகிறது. அந்த சேனலை 1,09,00,000 பேர் ஃபாலோ செய்கின்றனர். அவரது ஹிந்தி சேனலுக்கு 1.5 கோடி சப்ஸ்கிரைபர்கள் இருக்கிறார்கள். தமிழ் சேனலுக்கு 85 லட்சம் ரசிகர்கள் உள்ளனர். 3 சேனலையும் சேர்த்தால் அவருக்கு மொத்தம் 3.5 கோடி சப்ஸ்கிரைபர்கள். உலகிலேயே மிஸ்டர் பீஸ்ட் என்ற யூடியூப் சேனலுக்கு தான் அதிக சப்ஸ்கிரைபர்கள் உள்ளனர். அந்த வகையில் ஹர்ஷா சாயை மிஸ்டர் பீஸ்ட் ஆஃப் இந்தியா என்று அவரது ரசிகர்கள் செல்லமாக அழைத்து வந்தனர். சமீபத்தில் தான் பெட்டிங் ஆப்புகளால் அவருக்கு சிக்கல் வந்தது. இப்போது பலாத்கார வழக்கிலேயே சிக்கிவிட்டார் இந்தியாவின் மிஸ்டர் பீஸ்ட். நான் அரசியலுக்கு வந்தது காலத்தின் கட்டாயம். மனம் திறந்த வினேஷ் போகத். ஹரியானா சட்டசபை தேர்தல் அங்குள்ள 90 தொகுதிகளுக்கும் அக்டோபர் 1 ஒரே கட்டமாக நடக்கிறது. ஜுலானா தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் போட்டியிடுகிறார். பாரிஸ் ஒலிம்பிக்கில் 100 கிராம் எடை சர்ச்சையால் இறுதிப் போட்டியில் பதக்கத்தை இழந்த இவர் இந்திய மக்களின் கவனத்தை பெற்றார். நாடு திரும்பிய அவர் அரசியலில் ஈடுபடப் போவதாக பல தரப்பிலும் பேசப்பட்ட நிலையில் ராகுலை சந்தித்தார். தொடர்ந்து அக்கட்சியில் இணைந்தவருக்கு சட்டசபை தேர்தலில் சீட்டும் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் வினேஷ் போகத் தான் அரசியலுக்கு வந்தது பற்றி விளக்கம் அளித்துள்ளார். தான் அரசியலுக்கு விருப்பப்பட்டு வரவில்லை, அவசியம் என்பதால் அரசியல் பாதையை தேர்ந்தெடுத்தேன். 2024 ஒலிம்பிக்கிற்கு பிறகு சூழ்நிலைகள் என்னை தேர்தலில் போட்டியிட முடிவெடுக்கச் செய்தது. இளம் விளையாட்டு வீரர்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதே எனது நோக்கம். நாங்கள் தெருவில் போராடினோம். எங்களுக்கு என்ன கிடைத்தது? அவமானப்படுத்தப்பட்டோம். இதை தவிர வேறு ஏதும் கிடைக்கவில்லை. ஒலிம்பிக்கிற்கு சென்றேன். எனக்கு நீதி கிடைத்ததா? ஒன்றுமில்லை. எந்த ஒரு பெண்ணும் அரசியலில் நுழைவதற்காக தெருவில் இறங்கி போராட மாட்டார். பிரிஜ்பூஷன் சரண் சிங் மீது நடவடிக்கை எடுக்க பாரதிய ஜனதாவுக்கு எல்லா வாய்ப்புகளையும் வழங்கிய பிறகும் அவர்கள் ஒன்றும் செய்யவில்லை. எங்களை பொய்யர்களாக சித்தரித்தனர். எங்களின் பதக்கத்தை கங்கையில் மூழ்கடிப்போம் என்று சொன்னபோது எங்களிடம் வந்தது காங்கிரஸ் மட்டுமல்ல, மம்தா பானர்ஜியும் எங்களை அழைத்து அதை செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். அவர் காங்கிரஸைச் சேர்ந்தவர் அல்ல. ஆம் ஆத்மியின் அரவிந்த் கெஜ்ரிவால் எங்கள் போராட்டத்திற்கு வந்தார். பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் எங்கள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து வந்தனர். அதனால் மல்யுத்த வீரர்களின் போராட்டம் ஒரு அரசியல் கட்சியால் நடத்தப்பட்டது என்று பாரதிய ஜனதா சொல்ல முடியாது. எல்லா துறையிலும் ஆரம்பம் கடினமானது. அரசியல் மட்டும் வேறுபட்டதல்ல. ஆனால் காலப்போக்கில் நான் கற்றுக்கொண்டு என்னை மாற்றிக்கொள்வேன். மக்களை பற்றி தெரிந்து கொண்டு அவர்களின் தேவைகளை புரிந்து கொள்வதுதான் இப்போது மிக முக்கியமான சவால். ஜூலானா தொகுதியை தேர்ந்தெடுத்தது காங்கிரஸ் தலைமையின் முடிவு. ஆனால் முழு ஹரியானாவின் வளர்ச்சிக்காக பணியாற்றுவதை நோக்கமாக வைத்திருப்பதாகவும் வினேஷ் போகத் கூறினார்.